மதுரை சுப்பிரமணியபுரம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆபாச வீடியோக்களை காண்பித்து தொந்தரவு செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை மாநகர் சுப்பிரமணியபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட பிரபலமான அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இங்கு பயிலும் மாணவிகளுக்கு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்து வருவதாகவும், பள்ளி வகுப்புகளின் போது ஆபாசமாக பேசுவதாகவும், மாணவிகளிடம் தவறான வீடியோக்களை காண்பித்து தொந்தரவு அளிப்பதாகவும் மாணவிகள் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவிகள் அளித்த புகாரின் கீழ் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மாணவிகள் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவில் பள்ளியில் உள்ள ஆண் ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து மாணவிகளை தவறான இடங்களில் தொட்டு பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்து வருவதாகவும், ஆண் ஆசிரியருக்கு ஆதரவாக தலைமை ஆசிரியரும் துணை தலைமை ஆசிரியரும் செயல்படுவதாகவும், உதவி தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனையை உருவாக்கி இருதரப்பாக மாற்றி விடுகிறார் எனவும், பள்ளியில் மாணவர்கள் மது இருந்துவிட்டு வருகை தருகிறார்கள், அதனை ஆசிரியர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும், மாணவர்களுடைய பெற்றோர்களும் மாணவிகளை ஆபாசமாக தவறாக பேசுகிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளியை வாரிக்கு விடுவதாகவும், ஆனால் பள்ளி வகுப்பறைகளில் பீடி சீரட் துண்டுகள் திறப்பதாகவும் தங்களது புகாரில் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பள்ளியில் பயிலும் ஏராளமான மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது பாலியல் ரீதியான தொந்தரவு அளிப்பதாகவும் அதற்கு உதவியாக இருப்பதாக கூறி புகாரை அளித்த நிலையில் ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் ஆகிய 3 பேர் மீது திலகத்திடல் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.